இன்று மனிதர்களுக்குள்ளே நிறைய பாகுபாடுகள் தலைவிரித்தாடுகின்றன. மதங்களுக்குள்ளே நிறைய பாகுபாடுகள் இருக்கின்றது. துறைகளுக்குள் நிறைய பாகுபாடுகள் இருக்கின்றது. இந்த பாகுபாடுகள் அனைத்தும் மனிதன் ஏற்படுத்தியது என்பதை நாம் புரிய வேண்டும். நாம் அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் என்பதை நாம் புரிய வேண்டும். பரிசேயர்கள் கடவுள் எங்களுக்கு மட்டும்தான் என்ற பாகுபாடோடு இருந்தார்கள். இப்படிப்பட்ட மனநிலையோடு இருந்தவர்களுக்கு அனைவரும் சமம் என்ற நிலையினை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று கொண்டு வருகின்றார். இயேசு பிற இன மக்களோடு எப்படிப்பட்ட சந்திப்பை ஏற்படுத்தினார் என்று இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு அருமையாக விளக்குகின்றது. முதலில் இயேசுவின் பணியாக விளங்கியது இஸ்ரேல் மக்கள் மட்டும்தான். இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும்தான் கடவுள் என்னை அனுப்பினார் என்று தன்னையே வெளிப்படுத்த இருக்கின்றார். இதனால்தான் மத்திய அதிகாரம் 10 வசனம் 5 முதல் 6 தெளிவாக சொல்வதை நாம் பார்க்கலாம். இயேசு 12 அனுப்பிய போது சீடர்களுக்கு இயேசு இவ்வாறு சொல்கின்றார்: பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம், மாறாக வழி தவறி போன ஆடுகளான இஸ்ராயேல் மக்களிடமே சொல்லுங்கள் என்பதன் வழியாக அவர் இஸ்ராயேல் மக்களுக்கு மட்டுமே அனுப்பப்பட்டார் என்று அறிகின்றோம். மேலும் மத்தேயு அதிகாரம் 15 வசனம் 24 வாசிக்கின்றோம்: இஸ்ராயேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்பதன் மூலம் இயேசு இஸ்ராயேல்களுக்கு மட்டும்தான் என்பதை அறிகிறோம். இயேசு யூதர்களின் சடங்கு முறையை கடைபிடிப்பதில் கருத்தாயிருந்தார். தொழுகை கூடத்திற்கு செல்வதிலும் கருத்தாயிருந்தார் என்பதை நாம் பார்க்கலாம். இனி நற்செய்திகளை இயேசு பிற இனத்தாரை வரவேற்கின்றார். இதன் மூலம் கடவுளின் சாயலால் படைக்கப்பட்ட அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் என்பதை உணர்த்தும் விதமாக இயேசு சீரிய பென்சிய இனத்தை சார்ந்த ஒருவரின் மகளை குணப்படுத்துகின்றார். படைப்பின் மகத்துவத்தை அறிய செய்கின்றார். மனித படைப்பு என்பது தனிப்படைப்பு. நமது உயிர் கடவுள் கொடுத்த மிக பெரிய கொடை. இந்த படைப்பை நாம் ஒருபோதும் அழிக்க கூடாது என்று வலியுறுத்துகின்றார். இன்றைய முதல் வாசகம் நமக்கு அறிவுறுத்தும் செய்தி: நாம் அனைவரும் சிறந்த படைப்பு. இறைவனின் சாயலால் படைக்கப்பட்ட நாம் அனைவரும் அவரின் வழியில் நடக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்துகின்றது. இயேசு வழியாக படைப்பின் மகத்துவத்தை அறிய வைக்கின்றார். கிரேக்க பெண்ணின் நம்பிக்கையை கண்டு வியக்கின்றார். ஆக இதன் மூலம் இறைவன் ஒரு இனத்துக்கு மட்டும் கடவுள் அல்ல, மாறாக அனைவருக்கும் கடவுள் என்பதை நினைவுபடுத்துகின்றது. இறைவனின் மகத்தான படைப்பு அனைவரும் அனைவரையும் அன்பு செய்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதை இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இன்றைய வாழ்விலே நாம் அடுத்தவரை மன்னிக்கின்றோமா அல்லது ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றோமா? இறைவனின் சாயல் நாம் என்பதை அடியோடு மறைக்கின்றோம். இந்த நிலைமை நம்மிலே மாற வேண்டும். இதற்காகத்தான் இயேசு பிற இனத்தாருக்கு உதவி செய்கின்றார். அதே போல நாம் குறுகிய வட்டத்தில் இருக்காமல் பரந்த மனநிலையோடு வாழ நம்மை அழைக்கின்றார். நாமும் ஒரு சிறந்த படைப்பான மனித படைப்பை நேசித்து வாழ்வை அர்த்தமுள்ளதாக்குவோம்.